அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜெயக்குமார் பூசாரி. நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். வெல்கம் ஏழுமலை தெருக்கூத்து நிகழ்ச்சி நல்ல அற்புதமான ஒரு முறையில நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் அவரு. அந்த தெருக்கூத்து நிகழ்ச்சி யூடியூப் சேனல் வந்து பாருங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல ஒரு கலையான இந்த உலகத்துல கலைகள் பெருத்து வரணும். இந்த வயசுல இந்த கலையை ஒரு இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அது நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சக்தி கங்கா சரணம். சித்திர மாசம் வெயில்ல எங்க வந்து ஏந்தா ஓடி அப்பால வீட்டுல சும்மா தான் பத்துக்காந்தா அப்பெல்லாம் கம்மு நின்றுட்டு இந்த நேரத்தை காட்டுல ஏந்தா கம்ப்ளீட் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி வீட்டு தானே இருக்குது. அப்பெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரலையா? அவன் சீக்கிரம் அதான் அவன் நடிக்காட்டு போன முன்ன சீனா ஏண்டி பொண்ண விரிச்சாயின்னு கேட்டான். என் பொண்டாட்டி ஏண்டி பொண்ணு கேட்டான். ஏண்டி அதான் வயிற்ற கலக்குற மாரி கீது. வயிறு கலக்குது அப்படி போய் வெளியிட்டு வரங்கண்ணா. வெளியே போயிட்டு வர ஏண்டி இதுக்கு அடி என்ன சீனி நடக்குற போயாண்டி அப்படிதான் போயிட்டு வயடினா. அவன் என்ன பண்ணா வராச்சுல போய் வந்து என்கிட்ட நிக்கிறான். இன்னாடின்னு கேக்குறான். நான் வெளியே போய் வந்துட்டேன் அப்படின்னா. வெளியே போய் வந்துட்டா வாங்கி போகல அந்த சூத்துக்கு எவ்வளவுதான்றா. ரகசியமா நான் என்ன பண்றது? நீங்க என்ன பண்ணி அடிக்கிட்டு? பண்ணி இல்ல உடும்பு அடிக்கிறாங்க. எங்கடா எப்ப வந்த மகராசா? எப்படி தூக்கம் பண்ணிச்சவனுங்க? கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு. தூக்க பேனா சொல்லுங்களா காலையில போட்ட மீதி காது கேட்காத அப்ப நேரம் வாயால் சொல்ல சூத்தால சொல்லி டர்ரு புருங்க அப்படி கிடையாது. குசு விட்டு அடிச்சிருவேன். ஆட்டத்தை குசு ஆக்கிடுவேன். படா உள்ள கம்மனே பார்த்தா பொண்ண இது பாரு ஆவாரையில இருப்பாரு. ஆமா அத போய் துடைச்சு போட்டு பேசி வெட்டி போட்டு அத பேசி எங்கன்னா ஒண்ணு மாதிரி கூட துடைச்சு போட்டு வாடி வீட்டுல போய் கவிக்கலாம் மீதி நான் கதையை மறந்து விடுவேன். உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆளுங்களை தச்சு போடு. உளுந்து போடும். அது மண்ணு உளுந்துட்டு பண்ண போடி. ஆமா பூமியில வரத்துங்காட்டி போய் இருக்கிற எல்லாம் தேய்ச்சிக்கிட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணா நான் சொன்ன மாதிரி அவன் தேய்ச்சிக்கணும்னு வந்துட்டாமா. வந்து கொஞ்சம் தூரம் போறான். ஒரு ஆம்படியா மண்டாடி ஓடியாத சட்டி பிடிச்சி அடிக்க வராங்க. ஒன்னியா யோ ஏயா என்ன அடிக்க வர கேக்குறான். அதானா தெரியல அப்படி சட்டை பிடிச்சி இழுத்தாங்க. ஏன்னா செப்பினா தூண கதை சொல்லி முடியும். தூக்கம் முடிஞ்சிச்சுடா. ஏன் என் மேல கை வைக்கிறீங்க? என் அம்மா பேரு சாமாத்தி மாந்தா இருந்தா என் குலதெய்வத்தை நீங்க அசிங்கப்படுத்தி வருவீங்க. குலதெய்வமா? அவங்க குலதெய்வம் என்னது? அது ஆவாரம் பாட்டை வெட்டும் பழகுது. அது அது பழக்க வழக்கம் பழகுது. ஆவாரம் பாட்டை வெட்டுறது, ஆவாரம் பூ விற்கிறது, ஆவாரம் இலைய பழக்காது. அவன் குலதெய்வம். ஆமா அதானே. இப்ப நான் என்ன பண்ணேன்னு கேட்டேன். இவன் பொண்டாட்டி என் குலதெய்வத்தை அசிங்கம் பார்த்தனால அதே மாதிரி என் பொண்டாட்டி உன் குலதெய்வத்தை அசிங்கம் பார்த்தனா. உன் பொண்டாட்டிய வந்து என் குலதெய்வத்தை அசிங்கப்படுத்திட்டான். பொத அந்த புதையில போய் நீ எங்கன்னா போய் பேந்துட்டு அந்த புதையலுக்கு பேர் அதை பிடிச்சி தீட்டின்னு வாடின்னு. அது பேர் என்ன சொல்றேன். அதை பிடிச்சி தீட்டின்னு வாடின்னு இவன் மாட்டம் போனா பிடிச்சி தீர்த்தனா. என் குலதெய்வம் என்னன்னு கேட்டியா? தண்ணி இல்லையா? தண்ணி இல்லையா? அப்புறம் அவன் என்ன பண்ணா போய் பேசிட்டு அத தீர்த்து வந்த பாரு. என் குழந்தை என்ன தெரியுமா? பூனைக்காசறதையா. பூனைக்காசு. ஆமா அது என்ன பண்ண மாட்டுக்குள்ள போய் இந்த சித்திர மாசம் வெயில்ல வேண்டி அம்மாவை பேசி அம்மா தீர்த்தபர ஆத்துறதுக்கு சும்மா கம்ம 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 கம்மனி ஜெயிச்சு கொடுக்குது. அது பாட்டு நீங்க போச்சு கட்டுறாங்க. அம்பியா முன்னாடி ஆகட்ட. ஐயோ 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 ஐயோ
ராஜமாரி மாதிரி வந்துடுவான். டேய், பார்த்தாங்க ஆமா சாமி 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 நாங்க பண்ணதெல்லாம் தப்பு 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 நான் ஏதோ ஒரு நினைப்புல பண்ணிட்டேன் ஆஹா ஃபுல்லா எரியுது ஆமா இதுக்கு வைத்தியம் சொல்லுண்ணா ஓஹோ ஏய், ஆ, உன் குல தெய்வம்னா எரியாது தெரியாது என் குல தெய்வம் சக்தி வாய்ந்த சாமி ஆமா சும்மா தொட்டா புக்குன்னு பிடிச்சிக்கும் தொட்டா புக்குன்னு பிடிச்சிக்கோ அப்படின்னு ஆஹா. அதுக்கு என்னங்க பண்ணுனேன் ஆ, ரவுண்டு வைக்க பிடிங்கடா ஓ வைக்க முடியா புடிங்காங்கண்ணா ஆஹா அத கொளுத்துறான்னா ஆ, கொளுத்துனாங்க ஆஹா ஆம்பளை முன்னாடி மூத்திர விட்டு அடிக்கணும் அடிச்சு விட்டாங்க ஓ அதுல ஆமா ஆஹா அத கட்டி அப்படியே மெத்திக்கிறான்னா ஆஹா ஒத்திக்கிறான்னா அந்த சாம்பல ஒத்திக்கினாங்க பாரு ஆஹா இன்னும் கிளம்புதாது எரிசில அது பாட்டு நீ ஐடியா பண்றான் எங்கன்னா போடி சொல்லிட்டு ஆஹா நான் மாட்டு என்ன பண்ணேன் ஆ, என் மாமியார் வீட்டுக்கு போனேன் ஆஹா மாமியார அதாடா உன் பொண்ணு எனக்கு வேணாம் பொண்ணு எனக்கு வேணாம் மாமியார் யாரும் கிடையாது யாரு என் சொந்த அக்கா தான் ஓ அக்கா கூட பொண்ணா கட்டிட்டியா ஆமா ஆஹா உன் பொண்ணு வேணாம் வேணாம் ஏடா தம்பி நிச்சு ஏன் தம்பி இந்த மாரி அதுக்கு குழந்தை வர இல்ல புள்ள பக்க மாட்டேங்கிறா புள்ள பார்க்க மாட்டேங்கிறா ஆஹா. எனக்கு பொண்ணு வேணாம் ஆ, தம்பி தம்பி இரு அவசரப்படாத படாத எங்க குலதெய்வ சாமி ஒண்ணு இருக்குது ஆஹா அங்க போய் பொங்க வயசுல வந்துட்டா ஓ குலதேவதை கோயிலுக்கு ஆமா ஆஹா. பொங்க வயசுல வந்துட்டா ஆ, ஏதோ அந்த சாமி அருள் கொடுக்குறாங்க சாமி பார்த்தா சரி கொடுக்கலாம் சாமி பார்த்து பொண்ணு கொடுக்குது. ஏய் சாமி அருள் டேய் ஆ. சரி மாமியார் சொல்றது கேட்கணும் ஆஹா. அப்படின்னு சொல்லிட்டு ஆ, நைட்டு ஒரு நாள் தங்கினேன் ஆஹா இங்க ஆமா வெடி காலம் பாரு எங்க மாமியார் சாமாம எங்க போட்டு கைவுது டேய் மாயமே சாமா மாமியார் சாமான் தான் மாமியோட சீதனா கொடுத்தாங்க ஒரு ஏய் மாமா மாமியார் சாமானா என்ன சாமான் என்ன சாமா அந்த பொங்க வைப்பாங்களே கூட ஓ பொங்க கூட அந்த கூடெல்லாம் போட்டு கைவுது ஆஹா எட்டு மரத்துக்கு ஆஹா வெடி காலம் கிளம்புறேன் ஆமா கிளம்பினா பார்த்துக்கு ஆஹா எங்க மாமியார் வந்து என் பொண்டாட்டி அவன் மாட்டு பேசுறான் என்னன்னு ஏன்டா ஆஹா நானே என் பொண்டாட்டி பேசிட்டேன் கூட்டிட்டு வந்தேன் ஆமா உன் வீட்டுல விட்டா என் எதிர்க்கு பேசுறேன் நான் போயிட்டா கூட பேசுறேன் பேசு இல்ல தம்பி ஆஹா நான் முத கோயிலுக்கு கிளம்பான்னு பார்த்தா ஆ இப்ப வெளியே ஓடிட்டான்டா அப்படின்னு அடா அடா சரி அவளை அப்படியே விடு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு போன தம்பி ஆஹா என்கிட்ட மணி கொடுத்துட்டாங்க என்ன மணி கோயில் மணி ஓ கோயில் மணி எங்க மாமியார் பொங்க குடி தூக்கிச்சு ஆஹா நான் எப்படி பாரு கோயிந்தா கோயிந்தா சரியா ஆரம்பத்துல என்ன வேகமா கோயிந்தா கோயிந்தாடா எந்த சாமியாரும் பாரு ஆஹா முத தெருவில் தான் கோயிந்தா கோயிந்தான்னு போடுவான் ஓ முதல்ல போகல ரெண்டாவது தெரு பாரு ஆ. கோயிந்தா கோயிந்தா கீழே கொஞ்சம் மூணாவது தெருல பாரு ஆ. கோயிந்தா கோயிந்தா அதியா அவன் சாமிக்கு அவனே தீர்த்தம் கொடுத்துக்கிறான் அப்படி இல்ல எம்மா என்ன பாடுவான் கையை அடிச்சு ஆமா பார்த்தேன் ஆஹா மழை பிச்சு வாங்குது வெளுத்து வாங்குது அந்த ஊர் தலைவிட்ட போனேன் ஆஹா. எப்பா ஆ. இந்த மாதிரி பொங்க வைக்க வந்தேன் ஆமா மழை பெய்யுது ஆ. படுத்து கொஞ்சம் இடம் ஒண்ணு கேட்டு ஓ என்ன விடு கொஞ்சம் எங்க மாமியார்னா ஒரு ஆள் சின்னதான் ஆஹா எங்க மாமியார் ஒண்ணு பத்திக்கிச்சு ஆஹா எங்க மாமியாருக்கு தூக்க பேணத்தலாட்டுங்குது ஆமா நானு என்ன பண்ணது இது குடுகுமோ கூடாதோ கோவிந்தா கோவிந்தா குடுகுமோ கூடாதோ கோவிந்தா கோவிந்தா எங்க மாமியா பாரு எங்க மாமியா ஆஹா இந்த மாதிரி பண்ணாது ஓஹோ நான் என்ன பாடுறேன் நீ எப்படி பாட்டு விடுற இந்த கூட எடுத்தா கூடிடுமே கோவிந்தா கோவிந்தா என்ன பண்ணோம் ஆஹா அந்த கூடி எங்க மாமா அப்பா எடுத்து வச்சிச்சு ஓஹோ அந்த ஒரு ஆளு திணில ஆமா நானும் எங்க மாமியாலும் சௌகரியமா படுத்துக்கணும் அதாவது மழை முள்ளுங்க ஆமா ஆஹா படுத்துக்கின்னு நாங்க மாடி எழுந்து வந்துட்டோம் நீ மழை புது மிஸ் போடுறீங்க மாமியாரா யார் உங்க மாமியா எங்க அக்கா தான் அட அக்கா கூட கம்பெனி உள்ள போற மழை முழப்புக்கு என்ன தெரியுது ஓ அதனால சரி நம்ம கறி வந்தாமா கறி எங்கெங்களை செய்யுதோ அது பாவம் ஆ ஈசா
டேய் வாவ் ஈசா ஈசா என்னை காக்கும் பரமேசா பரமேசா எப்படி தெரியுமா எப்படிம்மா மாதம் தெரிவிக்கின்றேன் அருடையின் பாதியில் வளர் அருணாச்சலர் ஈசா எங்கள் அருணாச்சலர் ஈசா
பொட்ட பையன் வரட்டும்ன்றேன். பொட்ட பையனா? மீச மேல கையா மீசக்குது 10 நாள் தாண்டா குடிச்சுவேன். 1000 குச்சி எடுத்து அதில் காமிச்சு மணல சொறி மூக்கில் ஏத்துறன்ற வரட்டும். 1000 குச்சத்து மணல காமிச்சு மணல சொறி மூக்கில் ஏத்துற வரட்டும்ன்ற சாண்டா குடிச்சுவேன். கேக்குறீங்களா? ஆமாடா தம்பி. 1000 குச்சினா என்ன மச்சான்? தோடுமா கட்ட உனக்கர வரத்தில எதுக்கு வந்தா? நான் என்ன மைனா போடுறதுக்கு கேக்குறேங்க நானு. பொண்ணை பார்த்தா நீ அங்கனா கர்றாங்க பக்கம் பொண்ணை பார்த்தா ஆசை வந்துச்சு. அதனால நடிக்க ஏங்க ஒண்ணுக்கா வயசாகி போச்சு ஆசை வைங்க. அவனுக்கு 14 வயசு. டேய் வேண்டாம் நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஆசை வரும். நீ வந்து இங்க பாரத்துக்கு நான் என்ன அப்ப என்ன பஸ் புடிக்க வைக்கிற? நீ வந்து பாரத்துக்கு துக்கம் இல்ல உனக்கு மரிமாவோட கடனை பார்த்து பையா. டேய் பெரியப்பா என்ன சொன்னா மருமவா உனக்கு அது மரிமாவா? என் பொண்டாட்டி உனக்கு என்ன வேணும்? என் பொண்டாட்டி உனக்கு என்ன வேணும்? அந்த கதை அந்த பக்கம் தெரியல. அந்த கதை அந்த பக்கம் தெரியல. மருமா இப்ப என்ன தெரியுமா? 2 பேர் ஒரு பொம்பளை கிட்ட வந்து அடி நீ இருந்த போதும் மாட்டி நித்தான் ஒரு பைத்தி முச்சால நீ பைத்தியம் பிள்ளை யாருக்கு ஏமா தலையை காடு வா வா ஊடு போன்னு ராமதாஸ் சபை பார்த்தாயா? பார்த்தேமா எப்படிப்பட்ட சபை? திருவாகிய மகாலட்சுமி கலாச்சார சபை. திருவாகிய மகாலட்சுமி கலாச்சார சபை. சபையிலே ஆமா 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்விக்காலம் 96 தத்துவம் 15 புராணம் வேற்று கட்டுரை மாதா பிதா குரு தெய்வம் அண்ணோட பார்த்திருக்கோம். ஆமா நாடக ஆசிரியர் சிவபிரகாசம் அண்ணோட பார்த்திருக்கோம். ஆமாமா என்ன ஊரு? இதான் நீ நக்கணும் பாரு மலையாளம். இந்த ஊர்ல நாடக ஆசிரியர் இருக்காங்க. ஆமா அண்ணோட பார்த்திருக்கோம். என்னோட ஊம்போட்டு கட்டிக்கார பொட்ட பையன் பார்த்திருக்கோம். பொட்ட பையன் சிறியவன் கோரி வளர்க்க பாப்பா. என்ன பொட்டியா கேட்ட? உனக்கு மீசை இல்ல ஆம்பளை. நீ வாயா எட்ட எங்க உன்னை ஒட்ட உன நம்பி வரலாம் தம்பி. உன நம்பி வரலாம். ஒண்ணும் பண்ண மாட்டேன். என்ன சொல்ற? மக்கள் எவ்வளவு அக்கறை போட மாட்டேன். வாடி விட ஒரு வேகமா போடுவாரு. ஏய் அடிக்கு நாளை புடுவா. சரி இருக்கட்டும். ஓ நான் வந்து விநாயகருக்கு நெருப்பு மெரிக்கிறதுக்கு மாலை போட்டுக்கிறேன். விநாயகருக்கா? எந்த தொடப்ப கட்ட விநாயகர் நெருப்பு சொல்லு பாப்போம். விநாயகர் பக்கத்துல திரௌபதி அம்மன் கோயில். திரௌபதி அம்மன் அப்படி சொல்ற தம்பி. ஆமா தம்பி சபையில வந்திருக்கேன். ஆமா அம்மா யாரு? ஆ என்னோட சேர்ந்தவ. ஆமா யாரோட மனைவி? எனக்கு தெரியுதா? அம்மா நீ யாரு? எந்த ஊர்? இந்த ஊருக்கு எப்ப வந்த? இல்ல இந்த ஊருக்கு வரலாம் ஓடி எத்தனை பேர் டோக்கன் போட்டுக்கிறேன்? நீ எத்தனை பேர்கிட்ட போய்க்கிற?
எத்தனை பேர்கிட்ட வந்துக்கிறேன் எத்தனை பேர் கழிச்சுக்கிறேன் உன் விளக்கத்தை உன் வாயை கட்ட மூணாம் பொறுத்து சாணம் வாயாலே சப்புமா டேய் அம்மா அப்படி கிடையாது. ஆமா அம்மா பத்தினா பத்தினி உத்தம ஓடி நான் சொல்றேன் உன் பத்தினி தனம் பணமேட்டுல மூத்து விட்டா படப்படணும் கேட்கும். மணல்ல மூத்து விட்டா சொர்ணு போவோம் ஆமா தம்பி. ஆடி ரசி உன் வாயில என் கோலம் தம்பி அம்மா யார் தெரியுமா? இந்த 10 பேர் போனாலும் பத்தினி இந்த ஊரே மேஞ்ச அம்மா உத்தமி நானு. ஆமாடா தம்பி. இந்த மாதிரி எத்தனை பேர் தான் கிளம்பிக்கிறீங்க நீங்க எங்க மட்டும்தான் சரி நீ ஊன் தெரியும் தம்பி அம்மா வந்து என்ன தெரியுதா? விளக்கா மதம் தெரியுது. இப்போ வரும் பண்ணி பிடிக்கணும். வணக்கம் 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 வணக்கம். அம்மா வந்து யாரு தெரியுதா? பெருந்திரியானை அம்மா பேர் பெருந்துருவாள் அல்லது பானுமதி பானுமதி. ஆமா. எங்க வீட்டுக்கு யார் தெரியுமா? எங்க வீட்டுக்கு கண்ணனா அச்சி எங்க வீட்டுக்கு யார் தெரியுமா? யார் தெரியுமா கண்ணனா வீட்டுக்காரன் டேய் டெல்லியாக்கே அர்ச்சனாபுரத்து யாரக்கூடிய எங்க வீட்டுக்கார பேர் தான் துரியோதன மன்னன். துரியோதன மன்னன். ஆமா தம்பி. தெரியும் உனக்கு சொல்லு. வேற ஒண்ணும் தெரியாது. இல்லை வாச்சா. ஆமா துரியோதன மன்னன். ஆமா அனக்கு மனைவி என்னோட பேர் தான் பெருந்துருவா இந்த திரு ஏதோ காரணம் தெரியல எங்க வீட்டுக்கு ஆயிட்டிருக்காங்க. ஓட்டமா ஓடி எங்க வீட்டுக்கார பாக்கணும். டேய் யாரா பண்ணாதீங்கடா. யாரா பொண்டாட்டிங்க? டேய் மச்சான் யாரு? எங்க மச்சான் யாரு? அகல்ல சித்தப்பா அப்புறம் மச்சான். அதெல்லாம் அப்புறம். அகராஜா உங்கள் மனைவி பானுமதி வந்திருக்காங்க. ஏதாச்சும் மனைவி ராஜா. ஆமா. பால்மணி யார சோர மணிக்கு முன்னாடி வந்துக்கிறியா? நம்ம பொண்டாட்டி ஐயா இருங்க. போடா. நீ என்ன சொன்ன? உன் பொண்டாட்டி நான் போக முடியுமா? போக முடியாது. ஏன் பொண்டாட்டி விட்டு உன் பொண்டாட்டி ஆட்சி வந்த பொறுப்பாடு. ரெண்டு பொண்டாட்டி பேரு நம்ம பொண்டாட்டி ஆள் வச்சு கூப்பிட்டு நம்ம பொண்டாட்டி. ஆமாங்க. ஓஹோ மன்னவா எப்படி தெரியுமா? போடு ராஜா போட்டுருகின்ற
உண்மையா உங்கள் மனைவி பானுமதி ஆஹா. ஒரு கூட வணக்கங்க. நல்லாரு ஏந்திரி. என்ன பால்மணி என் பாதத்தை படுத்திருக்கிறாய் என்னிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறாய். ஆனா நீ எப்படி ஆட்பட்டவ தெரியுமா இந்த மாதர் கூலமாடி என்னிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறாய். ஆனா நீ சுகட்சியாக வாழ்வாய் என்று ஆசீர்வாதம் கொடுக்கிறாய். அப்படியே மன்னவா நீ யாருடைய பெண்ணு தெரியுமா? அது சுகட்சியாக வாழ்வாய் என்று ஆசீர்வாதம் கொடுக்கிறாய். ஆமா மன்னவா. ஆமா மன்னவா எப்படி இது கருத்தாச்சே கேளு பாகத்திருக்கின்றேன். ஒடியா வாழ்கவே வளமாளிக்க தம்பிதானே ஓஹோ அந்த காரணம் சொல்லுங்க மன்னவா. இந்த இடத்தில் அடுத்த காரணம் கேட்கிறேன். ஆமா என்ன பால்மணி மன்னவா. நம்முடைய மகனாகிய இலக்கணகுமாரனுக்கு பருவ வயது ஆகிவிட்டது. அவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். ஆமா மன்னவா. திருமணம் செய்வதற்காக அவனுக்காக பெண்ணை எங்க போய் பார்க்கணும்? எந்த இடத்துல போய் பார்க்கணும்? ஏதாவது உனக்கு என்ன தகவல் தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியலையே. ஓஹோ உனக்கு எதுவும் தெரியாது. எதுவும் தெரியல. அதனால எல்வா தானே எங்க அப்பா தான் ஓஹோ நம்ம ரெண்டு பேரும் பேசினாக்கா எதுவுமே ஆகாது. என்ன விளக்கம் தெரியும்? நம்முடைய குடும்பத்துடைய குத்துவாக்காக விளக்கி மாடத்து மனிதர் கூடத்து குத்தலாம் இருக்குது. அந்த கிடக்கு தெரியும். எங்க மாமாவாக எங்க அப்பா அடுத்து அந்த ஒரு ஆலோசனை கேட்டா எந்த திசைக்கு சென்றால் பெண் கிடைக்கும்? யார் குயிமுறாத்தா விட்டுறாத. சமாதி கட்டி போ. தாத்தா உன் காது கேட்காத நான் என்ன பண்றது? தாத்தா கும்பரன் படா பல நல்லா இருந்துக்க. ஏன் இந்த கை வராதா? தாத்தா நீ நல்லா இருந்து போ. ஏன் இந்த கை வராதா? நான் இந்த கை தான் புடிச்சிக்கிறியா? இல்ல போல போல பிடிக்கிறா. நான் யாரு தெரியுதா? தெரியல தாத்தா. காந்தார தேசத்தை ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய சௌபால மன்னனுக்கும் மன்னனுக்கும் சுரதவரி என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மையருக்கும் நாங்க பிறந்த பிள்ளைகளோ எத்தனை பேருங்க? 104 பேர் ஐயா. அடோ முன்ன ஒருத்த வந்தா 100 பேர் இவன் அதை விட எக்ஸ்ட்ரா 4 பேர் எக்ஸ்ட்ரா எப்படி அம்மா பொண்ணு ஒரு வயித்துல எப்படி இவங்க பிறந்திருப்பாங்க? நாங்க மொத்தம் எத்தனை பேரு? 104 பேர். 104 பேரு. தம்பி எங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலையோ எனக்கே தெரியும்.
எனக்கு எப்படி தெரியும் வேலை என்ன அவளுக்கு தெரியல ஆஹா. டேய், ஆஹா. என்னுடைய மருமானப்பட்ட ஆஹா. துரியோதனன் இருக்க பத்தியா ஆமா அஸ்தினாபுரத்தில் இருக்கிறார் ஆ. நாங்க அஸ்தினாபுரத்துக்கு எப்ப செல்ல தெரியுமா எப்ப போனீங்க பாண்டு மகாராஜ கர்மகாரியத்துக்கு போன பையா ஏன் நல்லதுக்கு போக மாட்டீங்களா ஏய் நல்லதுக்கு போனாலும் போலாம் போகாட்டாலும் விடலாம் ஓஹோ ஆனா ஒரு கெட்ட ஆள் உள்ள போய் கலந்துதான் ஆகணும் அப்ப போனா கறி போடுவாங்க ஆமா ஆஹா. டேய், ஆ. பாண்டு மகாராஜா கசக்கு தாலிக்கு போனேன் ஆஹா. நல்ல மாதிரியா கசக்கு தாலை முடிஞ்ச உடனே முடிஞ்சிச்சு எங்கடா போவாங்க எல்லாம் ஓ குளிக்க போவாங்க சாணம் பண்றதுக்கு. என்ன தேய்ச்சிக்கின்னு ஆமா நாங்க ஒரு 104 பேரு ஆமா என் மருமகனுக்கு ஒரு 100 பேரு 100 பேரு அனைவரும் 104 பேரு ஆமா சும்மா வரி வரியா போறீங்க வரி வரி என்ன பண்ணி மேல போறதா இல்ல ஆனா லைனா போறீங்க என்ன டேய், ஓ சாரியா 200 4 பேரு 204 பேர் போறோம் ஆமா அப்படி போகின்ற தருவாயிலே ஆஹா. ஐயா ஆ. குளக்கரைக்கு சென்று ஆமா எல்லாரும் இறங்கிட்ட குளத்தங்கரைக்கு ஆமா இறங்கிட்டு ஆஹா. தலை மூச்சு ஏந்தா பார்த்தா சீக்கா தூளை மறந்து விட்டு வந்துட்டேன் ஓ அது எங்க அரண்மனை அந்த காலத்துல அரப்பு தூள் இருந்தவங்க ஓ அரப்பு தூள் அரப்பு தூள் இருந்தவங்க இந்த காலத்துல சீக்கா ஆமா சீக்கா தூளை மறந்துட்டு வந்துட்டேன் இப்ப எங்கடா சீக்கா போடுறாங்க இப்பலாம் ஷாம்பு ஷாம்பு என்னவோ சொல்றாங்க துரியோதன கிட்ட சொன்னேன் ஆமா டேய் துரியோதனா ஆ. அஸ்தினாபுரத்துக்கு சென்று ஓ சென்று அரண்மனைக்கு சென்று சென்று போய் சீக்கா தூள் எடுத்துவாடா குடிச்சிட்டு போனேன் ஆஹா அவன் என்ன பண்ண அவன் தம்பிக்கிட்ட வேலைட்டான் ஆஹா டேய் 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 ஆ வேற விட்டு அவனுங்க எப்பயுமே சொங்கி பசங்க ஓகே பாத்து வேலை செய்ய மாட்டானுங்க என்ன சோகா பசங்க ஓ சோதா பசங்க நான் என்ன பண்ணேன் ஆஹா. என் கடைசி தம்பி அங்க இங்க கூடிய அது யார் பேரு துந்துவி ஓ சுந்தவி 104வது தம்பி பேரு ஆஹா ஏ துந்துவி சுந்தவி விரைவாக அரண்மனைக்கு சென்று சென்று அரப்பு தொழில் எடுத்துனோட ஆஹா. அவன் விரைவாக சென்று சென்று அரப்பு தொழில் எடுத்துட்டு வந்து ஆ. என்கிட்ட கொடுத்தா எல்லாருக்கும் கொடுத்தோம் குளிச்சுட்டு வீடு திரும்பணும் ஆஹா வீடு திரும்பின தருவாயிலே அருவாயிலே நிறுத்தது ஒரு ஆலமரம் ஓ ஆலமரம் இதே சாமிந்திரா பையா மாமா. அவசியமாகுது அதிர்ச்சி இல்ல முறுக்கு டாய் மாமா மாமா இது என்ன பார்த்தியா மாமா இது என்ன பாத்தியா மாமா நம்ம குளத்துக்காரிக்கு போன்ற தருவாயிலே தருவாயிலே. இந்த பெருத்ததோ ஒரு ஆலமரம் ஆமா இதே இடத்துல நின்று நின்று போயிருந்தது நம்ம குளிச்சுட்டு வரோம் வரும்போது இந்த வழியிலே சாஞ்சு கொண்டிருக்கிறதே மாமா என்ன காரணம் தெரியும் யாரு காரணமாக இருப்பார்கள் ஆஹா அப்படி என்று கேட்டான் ஆமா எனக்கு ஒரு யோசனை வந்தது என்னன்னு அடே துந்திவி சுந்தவி ஒன்னதான் சீகாத்தூள் எடுத்து வரத்துக்கு அரண்மனைக்கு சொல்றேன் ஆமா நீதான் உனக்கு தான் தெரியணும் அதானே இதுக்கு என்ன காரணம் கேட்டேன் ஆஹா அண்ணா ஆ நீங்க விரைவாக சென்று அரண்மனைக்கு சீக்காத்தூள் எடுத்துட்டு வர சொன்னீங்களா ஆமா நான் விரைவாக செல்லுன்ற தருவாயிலே அருவாயிலே அந்த பெருத்தது ஒரு ஆலமரமாக பட்டது பட்டது என் சுண்டி விரல பட்டு சுண்டி வரப்பட்டா ஆமாடா ஆஹா சுண்டி விரல பட்டு ஆஹா பட்டாணிக்குள்ள தாச்சிடணும் அடாய் அப்பா சுண்டி வரமாம்பலம் இப்படி சொன்னா பாரு ஆஹா துரியோதனுக்கு திக்குன்னு சொல்றா பையா ஆமா அடிவேலோட சிக்கில் பட்டது ஏன்னு கேளு அந்த கடைசி தம்பிக்கே இவ்வளோ ஒரு வலு இருக்கும்போது இவனுங்க 104 பேர் ஆமா நம்ம இருப்பதே 100 100 பேர் பேர் 4 பேர் எக்ஸ்ட்ரா 100க்கு 100 பேர் சண்டை வந்தாலும் அவனுங்க பக்கம் 4 பேர் இருக்கிறானுங்க 4 பேர் எக்ஸ்ட்ரா பார்த்தான் துரியோதனன் ஆஹா டேய் எங்களுக்கு அனைவரும் விருந்துக்கு அழைத்தார்கள் ஓ விருந்துனா நான் சாப்பாட்டுக்கு ஓ சாப்பாட்டுக்கா நாங்க சாப்பாட்டுனா ரொம்ப பிரியம் எங்களுக்கு ஆஹா ஏன்னு கேளு ஆஹா காந்தார தேசத்திலே ஆமா அவ்வளவு வசதி கிடையாது கிடையாது அதனால ஆஹா ஏய் சாப்பாடுன்ன உடனே ஆமா நாங்க 104 பேரும் போறதா பையா பண்ணி போற மாதிரி பண்ணி போற மாதிரி பண்ணி போற கம்பறா பையா டேய் ஏய் 104 பேரும் விருந்துக்கு செல்லுகிற தருவாயிலே ஆமா ஏய் எங்களை அனைவரும் விருந்துக்கு அழைத்து எங்க சென்றுட்டான் எங்க சிறைச்சாலையில போட்டு விட்டான் ஐயா ஓ போட்டு பத்திரம் மூடி வச்சுக்கிறான் என்னது ஏன்னா விருந்து வைக்கிறமே சிறைச்சாலையில போட்டுட்டு ஐயா விருந்து என்ன கொடுக்குறான் இந்த விருந்து ஒரு கொட்டாங்குச்சி கூழி ஒரு பறிக்க சோறு ஒரு பறிக்க அது எங்கன்னா பத்துமாடா எங்கிருந்து பத்தா பத்தாது ஆமா நான் பார்த்தேன் அடே தம்பி மார்களா நீங்க அனைவரும் உயிர் பிழைக்க வேண்டுமானால் அனைவருமே உயிர் பிழைக்க முடியாது அதனால இந்த ஒரு கொட்டாங்குச்சி கூடியும் இந்த ஒரு பறிக்க சோறியும் அனைவரும் என்கிட்ட கொடுங்க அதான நீங்க எவ்வளவு என் கண்ணி எதிர்க்க துடிக்க உயிர் சாகுதோ சாவறீங்களோ உயிர் போகுதோ அது தன்மையாக ஆமா அந்த துரியோதன குடும்பத்தை ஆமா உதட்டல உறவாடி கொண்டு ஆமா
உள்ளத்துல பகையை வச்சு நான் அணுக்கு சாவடிக்கிறேன் அப்படி என்று என் தம்பிமார்களை வேலைத்தேன் என் சொல்லை தட்டாமல் கேட்டார்கள் அப்படி ஆகட்டும் என்று என் கண் எதிர்க்கு என் தம்பிமார்லா துடிக்கு சத்தடா பையா அன்னைக்கு ஏத்தனை மறு ஒரு ஏத்து கூட அதுல இருந்துதான் தொப்ப வந்துச்சு அல்ல அனைவரும் செத்துட்டு பான்னு சொல்லிட்டு துரியோதனன் வந்து கதை தேர்ந்து பாக்குறான் அனைவரும் செத்துட்டாங்க துரியோதன கதை தேர்ந்து பார்த்த உடனே துரியோதனா வாமா வாடா 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 என்ன ஏன்னு கேளு கோவத்துல அவனை அடிக்க கூடாது அவன் எல்லாரும் பேச வேண்டும் ஐயா அவனை எல்லாம் விஷத்து குத்து கொல்லணுங்க நான் வெள்ளத்து குத்தி அவனை கொண்டுருவான் என்ன ஆளு அப்படி இருந்தாலும் பேசி கொண்டே போகலாம் இந்த தினத்துல அவன் கூட்ட ஏதோ காரியம் தெரியல ஏதோ காரணம் தெரியல மாமா அழைச்சுக்கிறான் அப்படி இருந்தா யோதனை நினைச்சு அரசாங்கத்துல இருக்கக்கூடிய சித்தாரத்திற்கெல்லாம் தாண்ட சமாதானம் ஆனா எங்க மாமனுக்கு வரைக்கும் உயர்ந்த சமாதானம் ஏன்னா இல்லையா எங்க மாமன் மந்திரவாதி தாகத்தை பெருட்டி இந்த நாட்டை பறித்து கொடுத்தவர் சாதாரணமான ஓஹோ மாமா துரியோதனா முடி இருக்கிறதே யாருக்கும் வணங்காத முடி இது எப்பேற்பட்ட முடி தெரியுமா அட கரவை போட்டு படுத்த துளியா என்னுடைய பாதத்தை பண்ணபடியால் எந்த புள்ள அவுத்து உயிர் துரியோதனா என்னுடைய பாதத்தை பண்ணபடியால் என்றென்றைக்கு சாமாயிரி என்று துரியோதனா ஐயா உலகத்தை ஒரு குடையா ஆள்றா உன்னால நீ போட்ட பிச்சைத்தானே அப்படி இருந்தாலும் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அது வந்துருக்கியா என்ன அது வந்து உங்ககிட்ட நாயா வந்து மக பால்மணி வந்துக்கிறாங்க அப்படி சொல்லு அதானே பால்மணி
பண்ணவா எங்கள் மாமாவாக எங்கடி மாமன் வந்திருக்கிறார். எங்க அப்பா ஆமா வந்துட்டாரா? போய் பாதத்தை பணிந்து ஓஹோ அப்பா மௌலே 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 அப்பா வந்துட்டாரு பாசமா இல்ல தாத்தா அவர் யார் தெரியுமா? எங்க அப்பா அவரு. நீ ஒழுங்கா சொல்றது கேளு. அப்பாவை எப்படி கூப்பிடணும் எப்படி நடக்கணும்? எங்க அப்பா அவன்கிட்ட போவாத கை சுட்டுவான் அப்படியே மேல வந்து போச்சுக்கினே இருக்கிறான். ஓஹோ அப்பா அவளே அப்பா உன்னை திருவாடி ஒரு விட வணக்கம்ப்பா. ஏன் அம்மா வர வர எழுச்சி போற துரியோதனன் ஒண்ணு சாப்பாடு போட மாட்டான் அவன் என்ன வண்டி மாட்டாங்கிறான் நீ என்ன துரு மாட்டேங்கிறான் அவர் ஆகி போறாரு. மாமா ஒவ்வொரு ஆளுங்க பிடிக்கிறது உடம்பு நீதிக்கும் போது ஒன்றும் பயப்படாதீங்க. பார்த்துக்கோ. பாவம் நசிக்கிட்டு இருக்கிறான் சுத்தமா கட்டி கொடுக்கும் போது 75 கிலோ கட்டி கொடுத்தேன் சுத்தமா அவன் துருமாட்டம்னா இப்ப 75 கிலோக்கு மேட்ட இப்ப துருமாட்டம் ஆயிட்டான் என்ன பணம் 200 பேருக்கு நீ வாழ்வா ஐயம்மா என்னுடைய பார்த்த பந்தபடியால் என்றென்றைக்கும் இந்த தாலி அறக்க தாலி அறக்கவா அம்மா தாலி அறக்கலாமா நான் இருக்க அதன் குறுக்க உன் தாலி அறக்க விடுவனா அப்படி சொல்லு தாலி அறக்க விடுவனா நீங்க விட மாட்டீங்கப்பா நீ போ சரியப்பா நானும் பாத்துக்கிறேன் மாமா தெரியாதுனா இதனாலும் இல்லாமல் இன்றைய தினத்துல அழைத்த சமாச்சாரம் என்ன தினத்தில் அனந்த நான் கேட்கிறேன். ஆமா மாமா வாவ் என்னுடைய மகனாகிய இலக்கணபாலனுக்கு ஆமா பருவ வயது ஆகிவிட்டது. சாபா அதனால அவனுக்கு திருமணம் செய்யணும். திருமணம் செய்ய வேண்டும் திருமணம்